like by a site. Declaration part act like by a site. இடம் வாங்குவதற்கு உதாரணமாக வைத்துக் கொள்ளவும். யாரை? Declaration part. Definition part act like build a building. Sorry. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். Definition part act like build a building. Declaration part act like by a site. டிக்ளரேஷன் பார்ட்டை இடம் வாங்குவதற்கு உதாரணமாகவும் டெஃபினிஷன் பார்ட்டை அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுவதற்கு உதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளவும். இப்போ நம்ம ஒன்று சொல்ல வரோம். என்ன சொல்ல வரோம் தெரியுமா? இடம் வாங்காமல் வீடு கட்ட முடியுமா? இப்போ கையில் இப்போ வந்து ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு இப்போ வந்து என் கையில் வீடு கட்டுங்க, நான் அதுக்கப்புறம் இடம் வாங்கின உடனே என் கையில் இருக்கிற வீடை கொண்டு போய் எங்கேயாச்சும் அப்படியே வந்து இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அது மாதிரி தாங்க இப்போ we can't define without the declaration part. We can't develop definition part without declaration part. We can't develop definition part without declaration part. டெஃபினேஷன் பார்ட்ன்ற ஒன்று நம்ம உருவாக்க முடியாது எதை இல்லாமல், டிக்ளரேஷன் பார்ட் இல்லாமல். வி கான் டெஃபினேஷன் பார்ட்டை உருவாக்க முடியாது எது இல்லாமல், டிக்ளரேஷன் பார்ட் இல்லாமல். ஓகே குட். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்க, இடம் வாங்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பை எ சைட்டு பட் ஐ நாட் பில்ட் எ பில்டிங். நான் ஏதோ ஒரு பில்டிங்கும் கட்டலைங்க. தட் இஸ் ஆல்சோ டூ வேஸ்ட். இடம் வாங்கிட்டேன், வீட் கட்டல, நான் லேட்டராக வீட் கட்டுவேன். ஓகே, பட் தட் எக்ஸாம்பிள் இஸ் நாட் சூட்டபிள் டு ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னீங்கன்னா யூஸ் ஆகும். அது வந்து லேட்டராக பார்ப்போம். அதுக்கு பேர் இப்போ வந்து எப்படி தெரியுமா? ஜஸ்ட் ஐ டெவலப் டிக்ளரேஷன் பார்ட் வித்தவுட் டெஃபினேஷன் பார்ட். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமில் இருக்குங்க, பைத்தான்லாம் வந்துருச்சு. லேட்டராக வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன், நான் லேட்டராக டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஐ வாட் டிக்ளேர். எஸ், பைத்தான் இன்ட்ரடியூஸ் திஸ் கான்செப்ட். பட் ஜாவா, .NET and then even C and C++ language have no this feature. இந்த ஃபீச்சர் கிடையாதுங்க. C++, Java, .NETல just you can't develop declaration part without definition part. This feature is not available in C++, Java and .NET languages. Which one feature? We can't develop declaration part without definition part. Definition part இல்லாமல் டிக்ளரேஷன் பார்ட்டை மட்டும் வைத்து ஒரு கான்செப்டை உருவாக்க முடியாது. பட் பைத்தான் we can develop declaration part without definition part. பைத்தான்ல டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் கொடுத்துட்டு டெஃபினேஷன் பார்ட்டை நான் லேட்டரா கொடுத்துக்கிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன், 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன். எஸ், தட் இஸ் பாசிபிள் ஒன் அண்ட் ஒன்லி இன் பைத்தான். So what I try to say, but you are learn here C language, so compulsory you should mention the definition part with declaration part later or immediately. ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளாரே கண்டிப்பா நீங்க வந்து டெஃபினேஷன் பார்ட் கொடுத்தே ஆக வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். This is called as declaration part, this is called as the definition part. Okay, so the combination of open and close curly braces or helps to develop storage class or helps to develop the subprogram definition part. Are you clear? Okay, இல்லை ஒன்னே மட்டும் நம்ம விட்டாச்சுங்க. மெயின் இஸ் ஏ ஸ்பெஷல் சப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா? சரிங்க, அது ஸ்பெஷல் சப்ரோக்ராமாக இருந்துட்டு போகுது. இப்போ இந்த பாட்டை என்னன்னு சொல்லுவாங்க? ஓகேவா? இங்க சொல்லியிருக்கோம் இல்லை? எவ்வளோ அழகாக இங்கே சொல்லியிருக்கோம். இஸ் கால்ட் as, அதே மாதிரி அங்கே சொல்லிடுவோமே, அங்கே சொல்ல மறந்துட்டோம். ஓகேவா? ஸோ இஸ் கால்ட் as is called as
for what is called as subprogram declaration. Declaration என்னன்னு உன் காதுல ஒலிக்கணும்னு சொன்னா creation 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 இது மறக்கவே கூடாது. is called as subprogram declaration part. is called as subprogram declaration part. okay இது subprogram declaration part. okay அதாவது creation part. ஓகேவா? ஆனால் மெயினுங்கிறது ஒரு ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராமுங்க. இந்த ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் இருந்தால் மட்டும்தாங்க அது எக்ஸில் ஃபைல் ஆகும். இல்லைன்னா அது காம்பனன்ட் ஃபைல் ஆகும், அதாவது லைப்ரரி ஃபைலாக மாறிடும். சரி, அதனால தான் அது ஒரு ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அது எக்ஸில் ஃபைலாகவும் காம்பனன்ட் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணுறது யார்? கம்பைலர். சரியா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இங்கே பாரு, இப்போ இஸ் கால்ட் அஸ் ஓகே ஹியர் அக்கார்டிங் டு திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரையில் அக்கார்டிங் டு this program has scope, develops main, special, subprogram, definition, part. According to this program has scope like this. லைக்கு இனிமேல் நான் இப்படி போட போகிறேங்க. சரியா? இனிமேல் லைக்னா இப்படி வச்சுக்கோ. ஓகேவா? லைக்னா ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அக்கார்டிங் டு திஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் ஸ்கோப் லைக் curly braces helps to develop main, special, subprogram, definition, part. மெயினுங்கிற ஒரு சப்ரோக்ராம், மெயினுன்ற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராம் இருக்குல்ல, அதோட டெஃபினேஷன் பார்ட்டை டெவலப் பண்ணுறது தான் யாரோட வேலையா? இந்த காலி பிரேசஸோட ஒர்க்கா. சரியா? நோட், டிக்ளரேஷன் பார்ட், சாரி டிக்ளரேஷன் பார்ட் அது யாரு? டிக்ளரேஷன் பார்ட்டை இங்கே கொடுத்துருவோமா? டிக்ளரேஷன் பார்ட் யார்? டிக்ளரேஷன் பார்ட்டு சப் ப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட். சப் ப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட் follows sub program declaration part always sub program declaration part always subprogram declaration part always subprogram declaration part subprogram declaration next part subprogram declaration part subprogram definition part always follows subprogram definition part always follows with the subprogram declaration part.